ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குதிரைவாலி அரிசியில் சாம்பார் சாதம் தான் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் இதை சேர்த்துட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 10 பல்லுக்கிட்ட பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினவொடனே காய்கறிகள் சேர்த்துருக்கேன். உங்களோட விருப்பம் போல் எந்த காய்கறி வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி எப்படி நீங்கள் சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் குதிரைவாலி அரிசி, இன்னொரு டம்ளர் அரை கப் பாசிப்பருப்பு, அரை கப் துவரம்பருப்பு சேர்த்து புளி கரைசல் ஒரு அரை டம்ளர் போல் புளி கரைசல் சேர்த்து அரிசியை பருப்பு எல்லாமே சேர்த்து ஒரு 1 ஹவர் போல் நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு 5 விசில் போல் நல்லா வந்துடட்டும். 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே தாளித்து அதில் சேர்த்துருங்க. கொஞ்சமாக நெய் லாஸ்ட்டாக சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாமே சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் அப்படியே மூடி வச்சுருங்க. அப்புறம் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.